நீங்க வேட்டையன் மூவில கூட நடிச்சிருக்கீங்கல்ல? ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் கேரக்டர் வந்தது. பட் அதில் வந்து நான் டயலாக் பேசுவேனாங்கிறது எனக்கு தெரியல. அதான் கன்ஃபர்மேஷன் சொல்லலை அவங்க. ரெண்டாவது ஒரு டீச்சர் ரோல் வந்தது. தேர்டு வந்து சாரோட ஒரு காம்பினேஷனில் வந்து ஒரு சீன் இருக்குது. பட் சீரியல்ல பூர்ணிமா பாக்யராஜ் மேடமோட பழகுன அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. சினிமாவில் வந்துட்டு இந்த மீ டூ கலாச்சாரங்கிறது ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு இருக்கு. அதை என்னைக்காவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய இருந்தது. அது ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஷேர் வித் விக்கில யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னா ஆக்ட்ரஸ் சோஃபி தான். வாங்க ஷோக்கில் போகலாம். வணக்கம். வணக்கம். எப்போ சினிமா ஆர்வம் வந்துச்சு? ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு ஆர்வமே கிடையாது. ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்ஜே ஆகணும்னு ஆசை. இது வரைக்கும் அது நடக்கலை. நான் எதிர்பார்த்தது என்னமோ நடக்கலை, நான் எதிர்பாராதது எல்லாமே லைஃப்பில் நடந்துருச்சு. நான் வந்து பிறந்தது தஞ்சாவூர். திருச்சி வானொலி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்பா. அப்போ நான் அதை மாதிரி ஆர்ஜே ஆகணும்னு சொன்னால் அதெல்லாம் உனக்கு கிடைக்காது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் வாய்ஸு, அதெல்லாம் உனக்கு நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஏன்னா வீட்டில் சப்போர்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஜாபுக்கு இங்கே வரும்போது தூர்தர்ஷனில் வந்து என்னோடய ரூம்மேட்டோட ஃப்ரெண்டு வந்து நியூஸ் ரீடராக இருந்தாங்க. அப்போ இன்பிட்வீனில் நான் ஆர்ஜேலாம் இவர் மூலியமாக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சூரியன் எஃப்எம் ஆகட்டும், என்னமோ கிடைக்கல. மேபி அதுக்கான சோர்ஸ் எனக்கு தெரியல, எனக்கு கிடைக்கல. அங்கே போனால் நீ என்னம்மா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுகிற, நீ வந்து டிவி சேனலுக்கு விஜேவா போ. இங்கே போனால் நீ என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற, நீ ஆர்ஜேவா போ. ரெண்டு பக்கமே என்னை வந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. சரி நியூஸ் ரீடிங் பார்க்க போகலாம். விஜேவா ஆசை கிடையாது, நியூஸ் ரீடிங் பார்க்க போன இடத்துல தான் எனக்கு வந்து சௌமியா நாராயணன் சார் வந்து எனக்கு ஒரு ஆடிஷன் வச்சாங்க. நாங்கள் ஒரு விஜே தேடிட்டு இருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லி ஒரு 2 ஆடிஷன் த்ரூ பண்ணி நெக்ஸ்ட் டேவே வந்து லைவ் ஷோ வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் கேமரா பார்த்து லைவ் பண்ணி பர்வீன் சுல்தானா மேம் தான் வந்து பேட்டி எடுக்கிற மாதிரி நிறைய பேர் பெரிய லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்களை வந்து பேட்டி எடுக்கிற ஒரு கோல்டன் மொமெண்ட் வந்து எனக்கு கிடச்சிது. பட் வீட்டுக்கு தெரியாது. ஒர்க் இன்பிட்வீனில் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் தூர்தர்ஷன் வந்து ஐ திங்க் என்னென்னா பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு தைரியம் வீட்டில் பார்த்துட்டு என்னெல்லாம் 1 இயருக்கு வீட்டுக்கே கூப்பிடவே இல்லை, வரக்கூடாதுன்ட்டாங்க. நீ இந்த மாதிரி எப்படி நீ போகலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இல்லை நான் அது மாதிரி எங்கேயும் போகலன்னு சொல்லி அதை குவிட் பண்ணிக்கிட்டு ஆஸ் சச் அப்படியே ஜாப் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்டோட மூவியில் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணணும் வா அப்படின்னானே. நீ கேமரா ஃபியர் உனக்கு கிடையாதுன்னு எனக்கு தெரியும், நீ ஆல்ரெடி பண்ணியிருக்கவா. ஸோ அங்கே போய் ஒரு சீன் பண்ணேன். அப்படியே வந்தது தான் ஒரு ஷார்ட் ஃபிலிமு. அப்புறம் மாடலிங் துறைக்கு வந்தேன். அதுலேருந்து தான் ஆர் கண்ணன். சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு குரு. இந்த பொண்ணு தான் வேணும், டஸ்கி ஸ்கின் டோனில் தான் வேணும்னு சொல்லி பிஸ்கோத்துங்கிற படத்துக்காக என்னை செலக்ட் பண்ணாங்க. வில்லனோட ஒய்ஃபாக பண்ணாங்க. அப்போ எனக்கு அவங்க மேனேஜர்கிட்டேருந்து கால் வருது, இல்லை சார் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு. இல்லை நாங்கள் உங்கள் கோஆர்டினேட்டேருந்து வாங்கிட்டோம், நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும், இல்லைனா டேரக்டர் சார் என்ன தான் திட்டுவாங்க ப்ளீஸ் அப்படின்னாரு. ஐயோ வீட்டில் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லி இதோட போதும். ஸோ இன்னை வரைக்குமே ஒவ்வொரு தருணமும் போதுங்கிற நிலையில தான் நான் இருப்பேன். ஆனால் கடவுளோட பிளெஸிங்ஸ் என்னமோ அடுத்த லெவலுக்கு என்ன பெருசாக தான் கூட்டிகிட்டு போகுது. ஓகே ஃபைன், என்னமோ நமக்கு ஒன்று இருக்குது, நம்ம அதை பார்க்கலான்ற மாதிரி தான். அங்கே போனதுக்கப்புறம் சார் வந்து நீ நல்லா பண்ணுற, நான் உன்னோட நெக்ஸ்ட் படத்துக்கு அந்த கிரேட் இண்டியன் கிச்சன் இதில் வந்து நான் உனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, நீ வா அப்படின்னு. இல்லை சார் நான் இவ்வளோதான் சார் அப்படின்னு. என்ன நீ என்கிட்ட எப்படி பேசுகிற அப்படின்னு. இல்லை சார் நிஜமா வீட்டில் அலோடு இல்லை. இல்லை அதெல்லாம் கிடையாது, நீ இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து அவங்களும் கோ டைரக்டர் கரிகாலன் சார்னு ஒருத்தங்க இருந்தாங்க, 2 பேருமே எனக்கு கொடுத்தாங்க. நான் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட சினிமாவில் வந்து வர வேண்டாம் தான் நினச்சேன். பட் அந்த மூமெண்ட் வந்து ஓகே இவ்வளோ சொல்கிறாங்களே 2 ஜாம்பவான்கள் சொல்லும்போது நம்ம ஏன் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்தது. பட் அதுக்கான சோர்ஸ் கிடைக்கல, அப்படியே விட்டாச்சு. அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ப்ரொஃபைல் வந்து ஷேர் ஆகிருக்குமான்னு தெரியல, மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது மாலிகன்கிற ஒரு மூலியமாக. அங்கே போகிறேன் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஸ்ரீலங்கன் குயினுக்கான ஆடிஷன் நடக்குது, டஸ்கி ஸ்கின் டோன் தான் வேணும். ஓகே ஃபைன் பார்த்தோம், அதுலேயும் செலக்ட் ஆகிறேன். லைஃப்பில் மணி சாரெல்லாம் நான் நேரில் பார்ப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் பாண்டிச்சேரியில் ஷூட் நடக்கும்போது ஜெயம் ரவி சாரை பார்க்குறேன், பிரபு சாரை பார்க்குறேன், மணி சாரை லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஐ வாஸ் ஓகே இதுதான் சினிமாவா, இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா அப்படி. அது எனக்கு ஒரு சாரீ கட்டியிருந்தாங்க, அது வந்து மோர் தென் 1 lakh
ஆக்சுவலாக. அதனால என்னை கீழே கூட என்னோட காஸ்டியூமர் உட்கார விடல. ஐயோ சோஃபி அதில் உட்காராதீங்க, கேரவனை விட்டு இறங்கி எங்கே கீழே அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு லைஃப் லாங் வந்து ஒரு மெமரிஸாக எனக்கு அமைஞ்சுது. அது ஒரு 4 நாள் வந்து தூக்கமே இல்லை எனக்கு. நானான்னு அப்புறம் அந்த காஸ்டியூமோட சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சீன் வெளில வரல. இதுவும் பிஸ்கோத்லேயும் வந்து சீன் வெளில வரல. அப்போ நான் அழுக வந்து அந்த 4 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, அதுவாக கடவுளாக கொடுக்குறாங்க அப்படியே பிடுங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. சரி வேண்டாம், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அப்போ நான் கோடைரக்டர் சாருக்கு, இவங்களுக்கு பிஸ்கோத் எடுத்தாங்களா, அவங்கள்ட்ட கால் பண்ணி, ஏன் சார் இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் பல்பு வாங்கியிருக்க மாட்டேன்ல, ரொம்ப அழுதுட்டேன் சார். இதெல்லாம் சினிமாவில் சகஜமா, இப்பெல்லாம் நீ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, பெரிய ஹீரோக்கே நாங்கள் நிறைய எடிட்டிங்கில் தூக்கி ஒன்றுமே இல்லாதாச்சுன்னு. ஓ அன்சர்டனிட்டிக்கு தான் இவ்வளோ இதுவா அப்படின்னு. இப்போது நான் பொன்னியின் செல்வன் வெயிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் வந்து 2 பாகத்துலேயுமே நான் வந்து வெயிட் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு சீனாவது வந்துடுறது, வரவே இல்லை. ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆக்சுவலாக. சரி அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோமே அப்படின்றதுனால அப்போ திரும்ப எல்லாத்தையும் விட்டுட்டு பேக் டு ஜாப். 1 இயர் இந்த பக்கமே நான் வரவே இல்லை. அதுக்கப்புறம் 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூவியில் வந்து சிபிராஜ் சாரோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலியமாக வந்துச்சு. இது எல்லாமே நான் தேடி போனதை விட தேடி வந்ததை வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருக்கவே நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். சும்மா தேடி போன இடத்துலலாம் நல்ல நோஸ் கட் வாங்கிட்டு தான் வந்தேன். எதுக்கு இந்த ஃபீல்டுக்கு வரீங்க, நீ எடிட் இன்ஜினியரிங், அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறவங்க எப்படி உன்னை விட்டாங்கன்னு. இன்னும் எங்கள் அப்பா அம்மாவே பரவாயில்ல போல இவர் இவ்வளோ திட்டுறாரு, நம்பர் வாங்கி வீட்டில் கால் பண்ணி எதுக்குமா அனுப்புறீங்கன்ற மாதிரி இது பண்ண. அப்பா வந்து ரிட்டையர்டு டீச்சர், அம்மாவும் இப்போ ரிட்டையர்டு டாக்டர் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலி நான் இதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன். நார்மலாக சொன்னாலே திட்டுறாங்க. நான் வந்து அப்பா டீச்சர் மட்டும்தான் சொல்லுவேன், அம்மா வந்து ப்ரொஃபஷனை மறைச்சதுக்கே எனக்கு அவ்வளோ திட்டு விழுவோம். அப்புறம் இன்ஜினியரிங் சொன்னதுக்கு அதுக்கு மேலே திட்டு விழுவோம். அடுத்தட சார் நான் இனிமே நீ வந்து நான் உன்னை இங்கே பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு பிஆர்ஓ சொன்னார். சரி சார் நான் வந்து இனிமேல் +2 பாஸ் சார், அதோட நீங்கள் அப்போனா நீங்கள் கொடுப்பீங்களா, இன்ஜினியரிங் தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் +2 பாஸ்ன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அப்பா அம்மா ஒர்க் பண்ணல, இப்போ தருவீங்களா அப்படின்னா அவர் சிரிச்சுக்கிட்டாரு. ஏன் வர வேணான்றாங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வான்றாங்க, டைரக்டர் சார்லாம் நீ உள்ளே வான்றாங்க, இவங்கெல்லாம் ஏன் போன்றாங்க. எனக்கு இதுவே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, வரதா போகிறதா. வீட்டை பொறுத்த வரைக்கும் நோ தான். பட் இங்கே வந்து 2 குரூப்பு வந்து என்னை வான்றாங்க போன்றாங்க, ஏன் வந்தேன்றாங்க, எதுக்கு வரலன்றாங்க. அப்போ வேலைக்கு போகிற சார்னா வேலைக்கு போனால் சினிமா மறந்துடு, ஐதர் ஏதாவது ஒன்று தான் பார்க்கணும். ஒரு கட்டத்தில் நான் வேலையை விட்டுட்டு சினிமாவுக்காக வந்து தேடின ஒரு 6 மாதம் இப்படியே ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் போயிட்டுருக்கேன் சோஃபார். அப்போது ஏதாவது நல்ல கேரக்டர்ஸ் வந்தால் மட்டும் நம்பி லீவ் போடலான்னா லீவ் போடலாம் அப்படின்றது தான் இருக்குது. எல்லாமே என்னால் தேடவும் முடியல, வேலையை விடவும் முடியல, வீட்டில் திட்டு வாங்கவும் முடியல. ஸோ இப்படி தான் அந்த 10 ஹவர்ஸ் வந்தது. அதில் போய் நிறைய கான்டாக்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ், அதில் வந்து லாயர் கேரக்டர் கொடுத்தாங்க. பை லக் வந்து எனக்கு போலீஸாக நடிக்கிற எல்லா படமுமே ரிலீஸ் ஆகிடுதுன்னு சொல்லலாம். கேரக்டராக பண்ணதெல்லாம் இன்னும் வெளியில் வரலை, சிலது வெளியில் வரலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்து அல்லா மாலிக்னு சொல்லிட்டு NV நிர்மல்குமார் சாரோட ஒரு ப்ராஜெக்டில் போலீஸாக தான் பண்ணுறேன். பட் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ மேபி அந்த படத்துலேருந்து கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு எனக்கு சார் ஹோப் கொடுத்துருக்காரு. ஸோ அவரும் இப்போ வந்து ஒரு அடுத்த லெவல் ஆஃப் குரு ஸ்டேஜில் தான் எனக்கு இருக்கார். அந்த கேரக்டரை தூக்கி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஐ எம் வெரி பிளெஸ்ட். சீரியல் ஆக்டிங்க்கும் சினிமா ஆக்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? அதில் ப்ராம்ப்ட் இருக்கும், இதில் ப்ராம்ப்ட் இருக்காது. மெயினாக அதுதான் நான் பார்த்த வித்தியாசம். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு டயலாக் ஃப்ளோ ஆகுது, நான் அப்படியே உங்களோட கண்ணை பார்த்து பேசுகிறது, என்னோட இமோஷன்ஸ் இருக்கும். ஆனால் மூவிஸில் வந்து யூ ஹாவ் டு பை ஹார்ட் எல்லாத்தையுமே, பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் சீரியலில் அவ்வளோவா நான் திட்டு வாங்கினதில்லை. சினிமாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய திட்டு விழுவோம். நிறைய பார்த்ததில் வந்து ஏன் இப்படி பண்ணலை, ஏன்னா அவ்வளோ க்ரூ வந்து பெருசாக இருக்கும். அதில் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. கேமராமேன் டென்ஷன் ஆகிடுவார், கேமராமேன் பண்ணால் டேரக்டர் சார் பண்ண, அந்த ஆர்டிஸ்ட் பண்ணால் அதுக்கு அவங்கவுங்க இதில் ப்ராப்பராக அந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் அந்த சீன் கரெக்டாக முடிகிறது. ஏன்னா டைமிங் இது சீரியல்னால் மேபி நிறைய எபிசோட்ஸ் வந்து ஒரே டேயில் எடுத்துகிட்டு கூட போயிடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு 2 சீனுமே பர் டேக்கு ஒரு 2 சீன் தான் எடுப்பாங்க. அதை பார்த்து எடுக்கும்போது இட்ஸ் வெரி டஃப். அவ்வளோதான், இது பிரம்மாண்டம், அவ்வளோதான் சினிமா. இங்கே கருப்பாக இருக்கிற கதாநாயகிகளுக்கு நடிகைகளுக்கு பெரிய வரவேற்பு இல்லை. எப்பயாவது அத்திப்பூத்தார் மாதிரி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களும் ஒரு 10 படம் நடிப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ தான் இருக்குது. ஸோ கலர் டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கா? இருந்திருக்கு. என்ன மாதிரி? நானாக தேடி போன வாய்ப்புகளை வந்து, நீ ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணிட்டு வா, இங்கே வந்து ஃபேரர் ஹீரோயின்ஸ் தான் தேவை, சப்பி ஹீரோயின்ஸ் தேவை, ஹைட்டாக நீ இருக்க குள்ளமாக இருக்கிறவங்க தான் தேவை,
இந்த மாதிரி கேர்லி ஹேர்லாம் எங்களுக்கு பிடிக்காது, யூ ஆர் டைரக்ட்லி கம்மிங் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஓ ரியலி அப்படியா, ஓகே ஃபைன், அப்போது நீ ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வா, ஒயிட்னிங் பண்ணிட்டு வா அப்படிம்பாங்க. பட் அப்புறம் தான் என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்க, இது வரைக்கும் நம்மளை யாருமே வந்து அப்படி கலரை வச்சு சொன்னதே கிடையாது. அப்படிங்கும்போது தான் இவங்கெல்லாம் வந்து என்ன டஸ்கி தான் வேணும்னு சொல்லி இவர் கண்ணன் சாராக இருக்கட்டும், மணி சாராக இருக்கட்டும் எடுக்கும்போது தான் நம்ம போன இடம் தப்பு. டஸ்கி ஸ்கின் டோனுக்கான வாய்ப்புகள் இப்போ ஜாஸ்தியாக தான் இருக்குது. என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாலு மகேந்திரா சார் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீ அந்த படத்தில் நீ யூஸ் பண்ணியிருப்பாரு, அவன் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன ஒரு பாசிட்டிவாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த நெகட்டிவ்ஸ் வாங்கினதெல்லாம் எனக்கு இப்போ மறைஞ்சிருச்சு. ஓகே, நம்மளாலையும் வந்து கேரக்டர்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான். சம்டைம்ஸ் இப்போ போலீஸ் வரும்போது ஏன் நமக்கு போலீஸாகவே வருது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நான் 10 பேரில் ஒருத்தராக அந்த ஆடிஷன் போனால் எனக்கு மட்டும்தான் கிடைக்கிது. மேபி என்னோட ஃபிசிக்காக இருக்கலாம், அந்த ஒரு போல்ட்னஸாக இருக்கலாம், ஃபிட்னஸாக இருக்கலாம், பட் அது பாசிட்டிவ் தானே. நீங்கள் வேட்டையின் மூவியில் கூட நடிச்சிருக்கீங்கல்ல? ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டர் கேரக்டர் வந்தது, பட் அதில் வந்து நான் டைலாக் பேசுவேனாங்கிறது எனக்கு தெரியல, அதான் கன்ஃபர்மேஷன் சொல்லலை அவங்க. ரெண்டாவது ஒரு டீச்சர் ரோல் வந்தது. தேர்டு வந்து சாரோட ஒரு காம்பினேஷனில் வந்து ஒரு சீன் இருக்குது, பட் டைலாக்ஸ் கிடையாது அப்படின்னா. சரி, மணி சாரோட ஃபோட்டோ எடுத்தாச்சு, அட்லீஸ்ட் ரஜினி சாரோட ஃபோட்டோ எடுத்துடலாம், இதுதான் என்னோட கனவுல இருந்தது. சரி, ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு இப்போ இங்கே தான் சென்னையில் தான் இருந்தது, டீச்சர் கூட வெளியூரில் இருந்தது, இது இங்கே தாங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. சரி, உள்ளே போயாச்சு, ஜாலியாக போனேன். ஏன்னா பழக்கப்பட்ட ரோல் தானே, யூனிஃபார்மை மாட்டிட்டு ஜாலியாக உள்ளே போனோன்னு அங்கே கோ டைரக்டர் வந்து சொல்கிறாரு, சோஃபி ஒரு டைலாக் வந்து பாஸ் ஆகுது, ஸோ நீங்கள் ஒரு 4 பேர் லேடிஸ் இருக்கீங்க, நீங்கள் 4 பேரில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவங்க தான் ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேசுவீங்க. ஐ டோன்ட் நோ ஹையர் அஃபிஷியல் தான் ரஜினி சாருங்கிறது எனக்கு தெரியாது. ஐ தாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலையில் ஜாலியாக போனல, அது அப்படியே 7:30 மணியோட கட்டு பக்கு 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 பக்குன்னு இருக்குது. அந்த 4 பேர்த்தில் யாருக்கு வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் டைலாக் சொல்கிறோம். அப்போது ஆக்டிங் கோஆர்டினேட்டரை வந்து சூரி சார் இருப்பார், அவர் வந்து இது தப்பு, இப்படி பண்ணு, ஆஹா இந்த இமோஷன் தப்பு, இன்னும் கொஞ்சம் ஐயோ என்னது இது ஆக்டிங் கிளாஸ் நடக்குது இங்கே, ஓகே அப்படி. ஆக்சுவலாக அந்த ஒரு 4 லைன் டைலாக்ஸுக்கு அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறாங்கிறது அப்போ தான். நான் எல்லா இடமும் போகும்போது தான் ஆக்டிங் கற்றுக்கிறேன். ஏன்னா ஆக்டிங் கோர்ஸ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல, இப்போயும் என்னை விட்டுட்டு 6 மாதம் போகவும் முடியாது. பட் எங்கெங்கெல்லாம் நான் போகிறேனோ அதை எனக்கு கற்றுக்கக்கூடிய தளமாக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் வந்து சரி இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, கண்ணை சிமிட்டக்கூடாதுன்னு எனக்கு ரியலாகவே இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது, கண்ணை சிமிட்டிக்கிட்டு பேசக்கூடாது, ஓ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமா, ஓ நிறைய அங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்போது எனக்கு தெரியாது நான் தான் செலக்ட் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு 4 பேரோட வீடியோஸும் டேரக்டர் சார்ட்ட போகுது. அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. கான்ஃபரன்ஸ் ஹால் டேபிளில் ஒரு 60 பேர் போலீஸ் இருப்போம், 4 ஃபீமேலு. திடீர்னு சார் வந்து இந்த 3rd பெஞ்சில் உட்காருமா அப்படின்றாங்க. ஓகே உட்காந்துட்டேன். திடீர்னு வருது, நீங்கள் தான் வந்து பேச போகிறீங்கன்னு. அப்படியே எல்லாமே மறந்துருச்சுங்க, எனக்கு டைலாக்ஸே மறந்துருச்சு. ஐயோ சரி ஓகே யாரோ ஒரு ஹையர் அஃபிஷியல்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இப்படி பேசிட்டு இப்படி திரும்புகிற, ரஜினி சார் வந்து இங்கே நின்றுட்டுருக்காரு. ஓ மை காட் அப்படின்னு அவரை தான் நான் பார்த்துட்ருக்கேன். எல்லாரும் சொல்ல நீனே அவரை சைட் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. நான் சைட் அடிக்கல, மறந்து போச்சுன்னு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட தான் பேச போகிறோம் அப்படின்னும்போது எப்படி இருந்துச்சுலாம், அந்த இடத்துல ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்ல முடியாது, வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த டைலாக்கை சொதப்புனா அந்த 4 பேரில் 3 பேருக்கு போயிடும். எங்கள் 4 பேர்த்தில் ஏன் அந்த பொண்ணு சொதப்புது, இந்த டைலாக் அந்த மாற்றி உட்கார வைங்க அந்த பொண்ணுன்னு சொல்லிடுவாங்க. ஒன்று இல்லை டேரக்டர் சார் கண்ணா பின்னான்னு கூட என்னை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரஜினி சார் வந்து யார் இதை போட்டது அப்படின்னு கூட ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு இது. அப்போ வந்து ஐயோ கடவுளே வேண்டாத சாமி கிடையாது, அப்போது நான் ஒழுங்காக டைலாக் பாஸ் பண்ணி த்ரூ பண்ணிடணும் அப்படி இருந்தது. ஆனால் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு உயிரே வந்துச்சு. யாரும் எந்த திட்டலை, டேக்கு வாங்கலை. அப்புறம் டேரக்டர் ரஜினி சார் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னாரு, தேங்க்யூ சார் அப்படின்னு. ஸோ அது அவர்கிட்டேருந்தே டைரெக்டாக நான் வந்து ஒரு என்ன சார் அப்ரிஷியேஷன் வாங்கிட்டேன். அன்றைக்கே வாங்கிட்டேன். ஓகே நம்ம வந்து பிறவி பலன் அடைஞ்சோன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி நடக்காத ஒன்று லைஃப்பில் நடந்ததெல்லாம் இது. அப்போது முடிஞ்சது. எல்லாருமே வந்து வீட்டில் போய் சுற்றி போடுமா, எத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் இந்த டைலாக் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு, அதெல்லாம் எனக்கு இன்னமும் அந்த மொமெண்ட் நல்லா இருந்தது. ஸோ இதுதான் வேட்டையனோட இது. அப்புறம் மஞ்சு வாரியம் மேம் அவரோட காம்பினேஷனில் எடுத்தோம், பட் அதெல்லாம் வந்து சீனில் வரல. அப்புறம் எல்லாரும் வந்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க, நான் இங்கே பார்த்தேன் ரொம்ப
சாரோட காம்பினேஷனில் வந்திருக்காரு, எங்களுக்கு ரொம்ப பெருமையாச்சு. அப்பாடா அப்புறம் தான் நானே ஸ்டேட்டஸில் போட்டேன். ஸோ அதனால் அந்த எடிட்டிங்கில் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கனால பயமாக இருக்கும். ஒரு படங்கள் சொல்லவும் பயமாக இருக்குது, வருமா வராதான்னு தெரியல. பட் நடித்தது உண்மை தானே, சொல்லிடுவோமே அப்படின்றதுனால தான். ஸோ இப்படி தான். சீரியலில் பூர்ணிமா பாக்யராஜ் மேடமோட பழகின அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அவங்களோட பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஹாய் மேம் ஹாய் அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்க ஆர்டிஸ்ட் கிட்ட நான் அது ஃபீல் பண்ணலை. ஒரு ஹாய் சொல்கிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. ஃபீல் லைக் ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரியும் இருக்குது. எல்லாருமே வி ஆர் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வரோம். இதில் நான் பெரியவ நீ பெரியவனா. ஆனால் சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் உண்மையாக கெத்து தான். இல்லை யார்கிட்ட பேசினாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டவுன் டு த எர்த் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நியூ கம்மரா, வா உட்காருமா உட்காரு, வா இங்கே உட்கார் அப்படின்னு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பயுமே நான் சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவேன். லக்கிலி என்னன்னா பாக்யராஜ் கூட வந்து ஆலியாரோட ப்ராஜெக்ட் வந்து பண்ணோம், ஆனந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து சாரை பார்க்குறேன். அதுக்கும் மேலே ஃபன்னு. சார் ரொம்ப ஸ்வீட். ஆக்சுவலி அவர் என்னை சுருட்ட முடின்னு தான் வந்து செட்டு ஃபுல்லாக கூப்பிட்டுட்டே இருப்பார். திடீர்னு அதுலேயும் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, போலீஸ் அதோட கனவுல வந்து நான் வந்து ட்ரீம் பண்ணிகிட்டு இருப்பேன். கடைசியில் என்னோட அச்சீவ்மெண்ட்டு போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் டைப் பண்ணிட்டு வந்தோன்னு, ஏன் வேற பொண்ணு மாற்றிட்டீங்களா, எங்கே சோஃபியா சுருட்ட முடி இருக்குமே அது எங்கே சார், நான் தான் சார் அது, நான் கொண்டு போட்டிருக்கேன் சார், போமா இது நல்லாவே இல்லை, நீ அப்படி வாமா அப்படின்னு. ஸோ அந்த இடத்தையுமே நான் 2 பேருமே சேர்ந்து பார்த்த ஒரு தருணம். ஸோ அதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். எங்கள் அம்மா வந்து மணி சாரோட ஃபேன், as well as பாக்யராஜோட ஃபேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சினிமாவில் வந்துட்டு இந்த மீட்டு கலாச்சாரங்கிறது ரொம்ப வருஷமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அதை என்னைக்காவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய இருந்தது. அது நான் தேடி போன இடங்கள் மட்டும்தான் இப்படி இருந்துச்சு. ஏன்னா நான் போன இடம் சரியில்லை. இந்த குரூப்ஸ்லலாம் வரும் இல்லையா, வாட்ஸ்அப்பில் இந்த ஆடிஷன் அதெல்லாம் தயவுசெய்து போயிடவே கூடாது அப்படிங்கிறது நான் என்னோட ஒப்பீனியனில் நான் சொல்கிறது. ஏன்னா யார் என்ன போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. போகிற இடத்துல சின்ன ப்ராஜெக்ட்டும்பாங்க, சில பேர் வேறு மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரிலாம். இல்லை சார் நோ அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து வாக்கவே பண்ணியிருக்கேன். நான் வந்துடுறேன் சார், நான் வண்டியில் இது வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பி போயிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எப்படி நானாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ கோ டைரக்டர் இருக்காங்களா, அவங்க ஒரு ப்ராஜெக்டில் சொல்லுவாங்க, சோஃபி அங்கே ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது, நான் சொன்னேன் நீ போய் சொல்லு, ஆடிஷன் அட்டன் பண்ணி. எல்லாமே ஆடிஷன் மூலியமா தான் வந்து இப்படிலாம் யாரும் எனக்கு தூக்கி கொடுக்கல. அந்த ஆடிஷனில் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னை எடுப்பாங்க. நிறையாவது பண்ணி என்னை எடுக்காமலே இருந்திருக்காங்க. ஸோ இதர்வே இருக்குது, இதில் வரது தான் நான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது ஒவ்வொருமே இப்போ நான் ஒரு டீம் போகிறேன், அப்புறம் சரண் லீடாக பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டு, அதில் போகிறப்போ அங்கே உள்ளவங்க ஓகே இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, நம்ம ரெஃபர் பண்ணுவோம், அப்படி தான் பண்ணேன். நான் போய் ஒவ்வொருத்தர் சார் யாராவது ரெஃபர் பண்ணுங்கள் சார் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களே சோஃபிக்கு இதை சொன்னால் நல்லா இருக்கும்ட்டு, சோஃபி இங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, நீ போய் ஆடிஷன் அட்டன் பண்ணு. ஸோ அப்படி தான் வந்து போகிறேன். அப்போது இன்னார் சொன்னாங்கங்கும்போது அந்த மாதிரி கொஷின்ஸ் வரதே கிடையாது. அப்போ இதுதான் சேஃப் சைடுங்கிறத நான் பிடிச்சிட்டேன். எல்லா பெண்களுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். ப்ராப்பராக வந்து போனால் இந்த ஃபீல்டு வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நாளைக்கே வந்து ஒருத்தவங்க வந்து சினிமாவில் ட்ரை பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மீட்டு பிரச்சனைகள்லாம் வந்து சிக்கக்கூடாதுன்னா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ரிப்ளைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது ஒரு ஆசை இருக்குது. நானே ஒரு விஷால் சார்கிட்ட கேட்டு நடிகர் சங்கத்தில் கூட சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பெண்களுக்கான ஒரு இது வந்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை, அந்த இடத்துல நம்ம ஏன் இருக்கக்கூடாது, ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு இதுக்கு இருக்கக்கூடாது, எதுனாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. எங்களுக்கு யாருமே இருக்காங்களா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. மேம் இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் மேம், இந்த டைரக்டர் என்ன இப்படி கேட்டார் மேம், இந்த கேமராமேன் அப்படி கேட்டார் மேம்னு சொல்கிறதுக்கு கூட இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே, நம்ம வீட்டில் கூட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கான். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் எங்கே யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அது இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறவங்க அவங்களோட ஒப்பீனியன், அதில் நான் தலையிட விரும்பலை. பட் ஃபோர்ஸபிளாக இங்கே யாருமே பண்ணுறது கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணி தான், நாட் ஒன்லி திஸ் இண்டஸ்ட்ரி, எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் நான் வந்து நோ சொன்னதுனால எனக்கு நிறைய வாய்ப்புகள் போயிடுச்சு. தட்ஸ் ஓகே ஃபைன். ஆனால் வருதே, இப்போ நல்ல வாய்ப்புகள் வருதே, அதை பண்ணிட்டு போகலாம். அது போலீஸாக இருந்தால் என்ன, டீச்சராக இருந்தால் என்ன, வேலைக்காரியாக இருந்தால் என்ன, நல்லா வருதுன்னா பண்ணிட்டு போகலாமே. இவ்வளோ தான். இதை கேட்பாங்க, ஏன் சோஃபி நீ எல்லாமே வந்து போலீஸே பண்ணிகிட்டு இருக்க, போலீஸ் ஒரு முத்திரை குத்திட்டாங்கன்னா அதுதான் வரும், அதனால் நீ பண்ணாதம்பாங்க. அவங்க சொல்கிறவங்க சொல்லதான்பாங்க. எனக்கு அது நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, சேலரி வரப்போது, அழகாக நம்மளை பார்த்துக்க போகிறாங்க, வீட்டுக்கு வர போகிறோம், நம்ம அடுத்த நாள் வேலைக்கு போக போகிறோம், வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அது போலீஸாக இருந்தால் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இஃப் யூ ஹேவ் அ பேஷன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை நான் டாப் ஹீரோயினாக தான் ஆவேன் அப்படின்னு உட்காந்துருந்தா உட்காந்து இருக்க வேண்டியது, அந்த மாதிரிலாம் இல்லை.
ஸோ நான் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு ரிசல்ட் கிடைச்சா போதும். அது வந்து எடிட்டிங்கில் எல்லாம் தூக்காமல் இருந்து வந்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இப்போ நீங்கள் வந்து ஆடிஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் கிடைச்சா நல்லா இருக்கும், அல்லது இந்த டேரக்டர் அல்லது இவ்வளோ பெரிய ஸ்டார் நடிக்கிறாரு அப்படிங்கிற படத்தில் கூட இது மாதிரியான விஷயங்கள் நடந்தது. ஏயா அதுலேயுமே நல்லா செலக்ட் ஆகி எனக்கு கூப்பிடவே கிடையாது. 2 ஆடிஷன் வச்சு இங்கே இருந்து இன்னும் நான் ஃபாரவே இருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் வண்டியிலேருந்து வெயிலில் வந்துட்டு அவங்க கூப்பிட்ற டயத்துக்கு நம்ம வரணும், பெர்மிஷன் போட்டுட்டு அங்கே ஒரு திட்டு வாங்கிட்டு, இல்லை சார் ஒரு எமர்ஜென்சி ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்து 2-3 தடவை நம்ம வரோம். நம்ம ஆடிஷன் நல்லா பண்ணல, யூ ஆர் ரிஜெக்டட்னா கூட ஓகே, மனசு ஒத்துக்கும். யூ டிட் வெரி வெல், அப்படியே நல்லா பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்துட்டா நம்ம அதையே நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, ஐயோ இது வரப்போகுதுன்னு. கடைசியில் படமே முடிஞ்சிருச்சு. அண்ட் ரீசன் இஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இதுதான் அப்படின்னு அவங்க டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கணும் நம்மளே. அப்போ ஏன் கூப்பிடல அப்படின்னாக்கா அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நீங்கள் சினிமாவில் ஓகேப்பா நம்ம வந்து அடுத்த நிலைக்கு, ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன ரோல்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ அடுத்த நிலைக்கு நம்ம ஒன்று பண்ணணும்னா எது மாதிரி ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? எனக்கு வந்து டேம் ஷூர் வில்லி வந்து வந்து ஹன்சிகா கூட வந்து காந்தாரி பண்ணியிருக்கீங்க, அந்த படத்தில் அவங்க எப்படி உங்களை பேசுகிறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? ஆக்டிங் ஒரு சீனில் வந்து நானும் அவங்களும் பண்ணும்போது அவங்கள பார்த்த உடனே எனக்கு மஞ்சு வாரியர் மேம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெண்ணா எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.